Hi guys, welcome back to my channel. நேத்தி நான் வந்து ஜாக் F4, F5 and F6 மூணுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நான் வீடியோவா போட்டிருந்தேன். அதை என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பார்த்துட்டு மிஷின் வந்து F4, F5 and F6 மூணு மிஷின் சொல்லியிருக்கீங்க, ஆனால் மூணுத்துக்குமே பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லையே, அப்புறம் ஏன் வந்து கம்பெனிஸ் ஒரு டிசைனை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு டிசைன் போடுறாங்க, ஏதாவது ஒரு வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் மிஷினில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், நீங்கள் என்னென்ன பார்த்து வாங்கணும், எல்லாத்தையுமே நான் வந்து இன்னைக்கு நான் கவர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஒரு பிராண்டு எதுக்காக ஒரு மிஷினை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரீமாடல் போடுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ரீசன் நம்பர் 1, ஒரு பிராண்ட்ல வந்து ஒரே மாடலையே அவங்க திருப்பி அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுப்போம், ஜென்ரலா மீன்ஸ் ஒரு 6 months 1 year ஆகும்போது இந்த பிராண்ட் வந்து சேல் ஆகவே இல்லை போல, இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ஃபிளாப் போல, அதனால திருப்பி வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இவங்க சேம் மாடல்லே, அதாவது சேம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே மிஷினை வேற ஏதாவது ஒரு நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை குட்டியா ஏதாவது ஒரு வேரியேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்து புது மாடல் மாதிரி ரீலான்ச் பண்ணுவாங்க. இது வந்து மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து சப்போஸ் ஏதோ எக்கனாமிக்கல் ரீசன்ஸ்னால ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பிராண்டுக்கு அவங்க சேம் மாடலுக்கு ரேட் ஏற்றிட்டாங்கன்னா பாரு உடனே ரேட் ஏற்றிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ அதனால அவங்க டாக்டிக்கலா என்ன பண்றாங்க அப்படின்னா அதே மாடல் தான், அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் குட்டியா ஏதோ ஒரு வேரியேஷன் மட்டும் கொடுப்பாங்க. இல்லைன்னா எதுவுமே இல்லாம ஜஸ்ட் மாடலோட நேமை மட்டும் மாத்திட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் F4 and F5 நம்மளால எந்த டிஃபரன்ஸும் பெருசா கண்டுபிடிக்க முடியாது. F6 ஆவது அட்லீஸ்ட் அந்த மிஷின் மேல இருக்க அந்த கலர் சேஞ்சஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி குட்டி சேஞ்சஸ் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் நேமை மட்டும் வந்து F4ல இருந்து அழகா F5 மாத்திட்டு அதை ஒரு மாடலா வந்து ரீலான்ச் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லை, ஏதோ ஒரு திங் வந்து கரெக்டா மாடல் சூப்பர் மாடல் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது, பட் ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒன்னை மட்டும் வந்து வேற ஏதாவது கன்வெர்ட் பண்ணி நல்லா ரன் ஆகுற மாதிரி, இல்லை அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது புதுசா ஒன்று அப்டேட் பண்ணிட்டு அதை வந்து புது மாடலா ரீலான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 ரீசன்னால தான் வந்து ஒரே மாடல்ல திருப்பி பக்கத்துல ரீலான்ச் பண்றாங்க. இது நமக்கு மிஷினுக்கு மட்டும் கிடையாது, இது உங்களுக்கு போனா இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இல்லை எலக்ட்ரானிக்கல் ரிலேட்டட், இது எல்லாத்துலயுமே ஜென்ரலா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதனாலதான் இந்த மூணுத்துக்கும் வந்து பெருசா ஒன்றும் லைக் ஃபீச்சர்ஸ்ல பெருசா எந்த வேரியேஷன்ஸும் கிடையாது அந்த அளவுக்கு. ஓகே, என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன். இப்போ மாடல்ஸ்ல வந்து நம்ம அதாவது மிஷின் ரிலேட்டட், இப்பதான் வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க, எனக்கு வந்து மிஷினை பத்தி எதுவுமே தெரியாது, நான் இப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் மிஷின் வாங்க போறேன், அதுல நான் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க பார்க்கணும். அந்த ஒரு சில விஷயம் என்னன்றது நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து மிஷினோட ஸ்பீட் எப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது பிகினர்னு கூட கிடையாது, நீங்க ஓரளவுக்கு இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா ஸ்பீட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அதனால மிஷினோட ஸ்பீட் எவ்வளோல இருக்குன்றது பார்க்கணும். நமக்கு ஒரு நல்ல ஸ்பீடுன்றது வந்து ஒரு 3000 ஸ்டிச்சஸ் பர் மினிட்ல இருந்து ஒரு 4000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறது வந்து சூப்பரான ஸ்டிச்சிங் ஸ்பீடு. அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடா ஸ்டிச் பண்ணுவோமான்னு கேட்டா அந்த அளவுக்கு நம்ம எப்பவுமே ஸ்டிச் பண்ண மாட்டோம். பட் இன்கேஸ் நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறீங்க, ஃபாஸ்டா ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு 3000 to 4000 அந்த ஸ்பீட்ல இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பீட் தான் மிஷின். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் திங், அது நீங்க பார்க்கணும். செகண்ட் திங் வந்து என்னதான் மிஷின் ஸ்பீடா இருந்தாலும் உங்களுக்கு கண்ட்ரோலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின்ல காலை வச்ச உடனேவே உங்களுக்கு வந்து 2000 ஸ்டிச்சஸ் பர் மினிட்ல போச்சுன்னா கண்ட்ரோல் சுத்தமா இருக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்லோவா ஒரு ஸ்டிச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவா உங்களுக்கு ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி மிஷினா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். ஸோ அதனால மிஷினோட ஸ்பீடு கண்ட்ரோல் நல்லா இருக்கா அப்படின்றது நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஜாக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு வந்து நீங்க பெடல் பண்ணும்போது நீங்க என்னதான் ஸ்பீடு ஃபுல் ஸ்பீட்ல வச்சிருந்தாலும் எடுத்த உடனே ஃபுல் ஸ்பீட் கண்டிப்பா போகாது. ஸ்டார்டிங்ல ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் போக இன்க்ரீஸ் ஆகும். விச் மீன்ஸ் நீங்க பெடலை ஃபாஸ்டா ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் அது ஃபாஸ்டா ஓடும். நீங்க ஸ்பீடு வந்து 4000ல வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோத்துல வச்சிருந்தாலும் சரி, ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும் ஆரம்பிக்கும் போது. ஸோ ஸ்பீடு கண்ட்ரோல் வந்து நீங்க பார்க்கணும், ஸ்பீடு நல்லா போகுதான்றது நீங்க பார்க்கணும். அடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக் த்ரெட் கட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஒண்ணுமே இல்லை, என்னன்னா நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வரும். நீங்க உங்களோட ஃபேப்ரிக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வந்து அதாவது நம்ம மேனுவலா ரஃப் அடிப்போம்ல, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய் ரஃப் அடிப்போம், அது இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு எல்லாமே முடிச்சோடனே தானாவே த்ரெட்டையும் கட் பண்ணிடும்.
இந்த ஃபீச்சரை வந்து ஆட்டோமேட்டிக் த்ரெட் கட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரஃப் அடிக்கிறதா, அந்த லிவர் வந்து நல்லா இருக்கான்றது பார்க்கணும். அப்புறம் வேற என்ன இருக்கு, டை கிட்ட ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃபுட் அப் அண்ட் டவுன். இதெல்லாம் ஜென்ரலாக எல்லா மிஷினையும் இருக்காதாங்க. இப்போ வர எல்லா மிஷினையும் இது வந்து பேசிக், பட் இருந்தாலும் என்னென்ன இருக்குன்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் மிஷின் எடுக்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் லைட்டு மறந்துட்டேன். மிஷின் ஆன் பண்ண உடனே வந்து ஒரு சில மிஷினில் வந்து இன்பில்ட்டாகவே லைட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக லைட்டும் ஆன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி உங்களோட மிஷினில் லைட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சில மிஷினில் வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் வாங்கி அட்டாச்சும் பண்ணிக்கலாம், ஒன்றும் அப்படி பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. பட் இது ரெண்டுத்துல என்ன மாதிரியான மாடல் உங்களோடது, இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்டிச்சோட லென்த் அண்ட் ஸ்டிச் வந்து நல்லா ஃபூட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்லியிருந்தேன் F4 அண்ட் F5 விட F6ல வந்து அந்த ஃபூட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு. அவங்க ஸ்பெசிஃபிக்கலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த ஃபூட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு மீன்ஸ் ஸ்டிச்சஸ் வந்து நீங்க டெனிம் கிளாத், ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன்ஸ் கிளாத், இந்த மாதிரி திக்கான கிளாத்லாம் கொடுக்கும்போது அது வந்து அழகா உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுக்கும் ஃபேப்ரிக்கா அப்படின்றது தான் வந்து F6க்கு ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அது நல்லா திக்கான ஃபேப்ரிக்லாம் தைக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து அந்த ஃபுட்டோட டென்ஷன் அண்ட் ஃபுட்டோட இந்த அதை எப்படி சொல்றது, அதோட பவர் நல்லா ஸ்டிச் லைக் நல்லா ஃபேப்ரிக்கை மூவ் பண்ணி கொடுக்குதா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் நீங்கள் ஜென்ரலாக ஒரு மிஷின் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஃபீச்சர்ஸ். தேங்க்யூ, பை.